அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் 4ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கும் ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு மாதமாக தான் கருதப்படுது. மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலமாகவும் கருதப்படுறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே கோல்டன் டேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே விசேஷம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி அது கூட சனிக்கிழமை இது ரெண்டும் இணைஞ்சிருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இவை தவிர இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. வாராகியம்மன் வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த பஞ்சமி திதியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், அதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பணவரவிற்குண்டான பரிகாரங்கள் குறித்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அது வாராகியம்மன் பக்தர்களும் செய்யலாம், வாராகியம்மன் வழிபாடு செய்யாதவங்களும் கூட அந்த பரிகாரத்தை செய்யலாம். அற்புதமான பலன் தரக்கூடிய முறையில் தான் அந்த பரிகாரம் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா விளக்கு கடியில் ஒரு பொருள் வைக்க சொல்லியிருந்தேன். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா வெற்றிலையை வச்சு சொல்லியிருப்பேன். ரெண்டுமே அற்புதமான பரிகாரம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோக்களுடைய லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்னும் நமக்கு மார்கழி மாதம் முடியறதுக்கு ஒரு 9 நாட்கள் தான் இருக்குது. இந்த 9 நாட்களில் ஒரு 7 நாட்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யும்போது இது வரைக்கும் நடக்காதுன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பது குறித்து சிம்பிளான நம்மளுடைய வீட்டிலேயே வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்வதன் மூலமாக நடந்தே தீரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால பண வரவிற்குண்டான பரிகாரங்கள் செய்யும்போது அது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய மார்கழி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கையில் பணம் தங்கவே தங்காது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே தான் இருக்கும். ஓட்டக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கையில் காசே நிற்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எப்போதுமே நம்ம கையில், வீட்டில், பர்ஸில் பணம் இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அதுவும் இந்த நாளில் செய்யும்போது அற்புதமான பலன் நமக்கு கொடுக்கும். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ரூல்ஸுமே கிடையாது. இதுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே போல் நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க, பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பிரச்சனையே கிடையாது. அடுத்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை செய்யலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுடைய வீட்டில் இல்லை, அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இல்லை வேலை விஷயமா வெளியில் எங்கேயோ தங்கியிருக்கீங்க, அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எங்கேருந்து வேணாலும் தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக இது செய்யறதுக்கு நேரம் காலம் ஏதாவது பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ராகு காலம் யமகண்டம் கூட இதுக்கு தேவை கிடையாது. இது முழுக்க முழுக்க பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். அதனால் எந்த ரூல்ஸுமே கிடையாது. சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பொருள் தேவைப்படுது. இதில் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய உப்பு தேவைப்படுது. உப்புன்னதும் கல்லுப்பு தேவைப்படுதுன்னு நினச்சிக்க வேண்டாம். சால்ட்டு தேவைப்படுது, தூளுப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடைகளை நீக்கும், கஷ்டங்களை போக்கும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா
பட்டை பொடி வந்து தேவைப்படும். இந்த பட்டை பொடி அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்முடைய சேனல்லையே நிறைய வந்து இந்த பட்டை பொடியை வச்சு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வலது கை கொண்டு நல்லா உங்களுடைய கைகளை அந்த உள்ளங்கையை நல்லா வந்துட்டு தேய்த்து விடுங்க. விரல் இடுக்குகள் அந்த நகக்கருங்கள் எல்லா பக்கமுமே வந்துட்டு அது நல்லா படும்படி வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து ரப் பண்ணுங்க. அடுத்ததாக இடது கையை பயன்படுத்தி வலது கையும் வந்துட்டு நீங்கள் இதே போல் வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க. இப்படி தேய்ச்சிட்டு இருக்கும்போதே எங்களுடைய பண கஷ்டம் நீங்கணும்னு சொல்லிட்டு, அதாவது என்ன கஷ்டம் இருக்கோ அதை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பேஷன்லேயோ இல்லை சிங்க்லேயோ தண்ணீரை திறந்து விட்டு நீங்கள் அப்படியே ஓடுற தண்ணீரில் உங்கள் கைகளை காட்டி அப்படியே வந்து கழுவிக்கோங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை, வாஷ் பேஷனில் இல்லைங்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து உங்கள் ஹாலில் உட்காந்துட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இப்போ கைகளை நல்லா கழுவிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஈரம் காய்வதற்குள்ளாரையே அந்த பட்டை பொடி சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு உங்களுடைய இடது கையில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர்த்து வீடுகளில் பட்டை வந்து பவுடராக இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணலான்னா, ஒரு சிறு துண்டு எடுத்து அதை ஒரு கல்லில் போட்டோ அல்லது மிக்சர் ஜாரில் போட்டோ பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு கொஞ்சம் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் போட்டு ஃபஸ்ட்டு எப்படி உப்பை நல்லா நம்ம தேய்ச்சோமோ அதே மாதிரியே இந்த பட்டைப்பொடி தேய்க்கணும். இப்போ நம்ம தேய்க்கும் போது என்ன சொல்லணும்னா, அதிர்ஷ்டம் என்னை தொடரட்டும், பணம் என்னை தேடி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதாவது முன்ன வந்து கஷ்டம் போகணும்னு சொன்னோம். இப்போ வந்து அந்த கஷ்டம் நீங்குவதற்கு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு சொல்லணும். பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஐ எம் எ மணி மேக்னெட்டுன்னு சொல்லுங்கள். இப்போவும் முன்ன மாதிரியே உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து கழுவிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்கள் துடைக்க வேண்டாம். நல்லா காற்றுலேயே வந்துட்டு விசிறி விடுங்க. இல்லைன்னா கைகளை வந்து தட்டுங்க. நல்லா அப்படி கிளாப் பண்ணும்போது நடுவில் காற்று பரவி உங்களுடைய கைகளை வந்து காய வைக்கும். மேலும் இந்த மாதிரி கிளாப் பண்ணுறது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கை தட்டுற ஒளி வந்து பிரபஞ்சத்தை நேரடியாக போய் சென்றடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்குமோ அப்போ தானே கிளாப் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒளி எழுப்புகிறோம். அடுத்ததாக உங்களை தேடி பணம் வந்த மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் வந்து உங்களோட மனசில் பாசிட்டிவான இன்டென்ஷனை கொண்டு வந்துக்கோங்க. அதன் பிறகு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் இல்லை அப்படிங்கிறவங்க ப்ளூ கலர் வந்து பயன்படுத்துங்க. இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க. மைண்டை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல சூடு வந்து பரவும். அதன் பிறகு உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எப்போதுமே இது மாதத்தின் முதல் நாளே வந்துட்டு வரைய சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து நியூ இயர் தாண்டி ஒரு 4 நாள் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இது உங்களுடைய கையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்சுது ஞாபகம் இருக்குன்னா டெய்லியும் கூட இந்த சிம்பிளை நீங்கள் உங்களுடைய இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கலாம். இது அதிரடியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள். இது இந்த நாள் முழுவதும் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போதெல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அப்பப்போ வந்துட்டு இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக கூட போடணும்னு இல்லை, சின்னதாக கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இது எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறையும் உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் அதிகப்படியான பலன்களை வந்து தரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.